சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 இதில் முக்கியமாக இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், எப்படியான லாபம் கிடைக்கும், எந்த மாதிரியான பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு விஷயங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதில் கவனிப்போங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி, மேஷராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி ரொம்ப முக்கியம். அந்த மேஷராசியினுடைய ஜீவனஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 12ஆம் பாவத்திலே வக்ரம் பெற்று போகிறார். அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா 7.5 சனி வேற நடக்குது. அதே சனி பகவான் கொஞ்சம் வக்ரம் வேற அடைகிறார் இப்போ உள்ள காலம். அது மட்டும் இல்ல, சூரியன் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டினுடைய வக்ர சனியை பார்வை பெறுகிறார். அதுல இன்னொன்று என்னன்னா, அந்த குரு சனியுடன் சேர்றதுனால குருவுக்கு கொஞ்சம் பலம் குறையும். அதனால இந்த மாதம் கொஞ்சம் முக்கியமா முற்பகுதியில் கொஞ்சம் ரொம்ப அதிகமான கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிற்பகுதி ரொம்ப சாதகமா இருக்கும். ஏன்னா சூரியனும் மாறிடுவார், குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தேவையற்ற பிரயாணங்கள் அலைச்சல்கள் நிச்சயமாக குறையும். அதே மாதிரி நல்ல ஒரு அமைப்பான வேலை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வேலையில் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். சிலருக்கு அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் சொற்பமாக கிடைக்கும். அதிகப்படியான லாபம் வர வேண்டிய இடத்துல அந்த லாபத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய உள்ளவங்களுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அல்லது உங்களுடைய லாபத்திலே அதிகமாக செலவுகள் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியில் கொண்ட மாதமாக மேஷராசிக்காரங்களுக்கு அமையுது. மேஷராசியினுடைய 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவத்திலே செல்லுகிறார். 7ஆம், அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்திலே சில தாமதத்தை ஏற்படுத்தும். சொல்லும் போதே சுவாமி ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் தாமதம் ஆகும் நீங்கள் சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் 6ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். அதாவது குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில், சரியா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய 7ஆம் அதிபதி தனாதிபதி, குடும்பத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பண்ணுவார் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. அதுலேருந்து திருமணத்துக்கான சாதகம் ரொம்ப ரொம்ப நல்லாக இருக்கும். அதில் முக்கியமாக இப்போ உள்ள காலம் திருமணத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் புதிய குழந்தை பிறக்கணும், ரொம்ப நாளா குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த ஏக்கம் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் ஆட்சி பலம் பண்ணுவார். 5ஆம் இடத்திலே 5ஆம் அதிபதி ஆட்சி பண்றக்கூடிய காலத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்குவார். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமணம் மார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அடுத்தது குழந்தை பிறக்க வேணும் நினைக்கக்கூடிய ஜோடிகளுக்காக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமான காலம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், இந்த மாதிரியான உடல் வருத்தங்கள், இதை பற்றிய சில விஷயங்களை கொஞ்சம் குறிப்பாக பார்ப்போம். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய மேஷராசியினுடைய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், இந்த சந்திர பகவான் ராகு கேத்துவினுடன் சேர்க்கை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருந்து இந்த மாதம் 17ஆம் தேதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பண்ணுகிறார். அதனால குடும்பத்திலே நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படும். முக்கியமாக உங்களுடைய வீட்டிலே புதிய உபகரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும்.
வீட்டில் ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா அந்த பெரும் பகுதியை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு சாதகமாக வருது. ஏன்னா 5ஆம் இடத்திலே சூரியனினுடைய அந்த ஆட்சி பலம் பண்றதுனால 6ஆம் இடத்திற்கு அந்த இடம் 5ஆம் இடம் 12ஆம் பாவமாக இருக்கும். அதனால 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் சூரியனுடன் சஞ்சாரம் செய்து 5ஆம் இடத்திலே போறதுனால எதிரிகளின் தொல்லைகள் எல்லாம் விலகும். கண் திருஷ்டி தோஷங்கள்லாம் இருந்தா கூட அது எல்லாமே விலகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை, குறிப்பா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நீர் சார்ந்த சில உபாதை கடந்த நாட்களாக ரொம்ப இருந்து கொண்டு இருக்கிறது. சனி பெயர்ச்சியிலேருந்தே உங்களுக்கு இருக்கும். அதில் முக்கியமாக இப்போ அந்த 6ஆம் அதிபதி புத பகவான் 5ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நோய்கள்லாம் குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய பொருட்கள் வீட்டில் வாங்குறது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜரேட்டர் அல்லது ஏசி, அதாவது வீட்டுக்கு தேவையான மின் உபகரண பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுகிறது. சிவாய நமக. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டான பலன், அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் 3ஆம் பாவத்தில் போகிறார். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது 5க்கு அது 11ஆம் இடமாக ஆகிவிடும் இல்லைங்களா? அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகுது. ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகம் இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா 5க்கு 3ஆம் இடமாக இருக்கும் போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குமே தவிர குழந்தை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கால தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதே புத பகவான் அடுத்த மாதம் உங்களுடைய 7ஆம் வீட்டிலே செல்லுவார். அந்த சமயம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 2வது குழந்தை பிறக்கணும் அல்லது 3வது குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அடுத்தடுத்த குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம். அதில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில் செல்லுகிறார். அதனால 7ஆம் இடத்திற்கு உடையவன் 2ஆம் பாவத்தில் செல்லுவது, அதுவும் செவ்வாய் செல்லுவது அப்படிங்கிறது இது கோச்சாரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு செவ்வாய் தோஷம். இது 2 குடும்பஸ்தானம் தானங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 7 கூடியவன் 2ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது திருமணத்திலே தாமதத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இது எது வரைக்குங்க அந்த செவ்வாய் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அடுத்தது ஆகஸ்டுக்கு அடுத்த மாதமாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை இப்படியாக அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தான் அந்த செவ்வாய் பகவான் மாறுகிறார். சரியா பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் மாறுறார். அதுக்கு பிறகு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் சாதகமாக கைகூடும். கடன்கள், எதிரிகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விலாவரியா பேசுவோம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். அதனால தான் இது எல்லாமே சேர்த்து ஒரே இதுவாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதம் 6ஆம் அதிபதி, பொதுவாகவே 6ஆம் அதிபதி நீச்சமடைகிறது அல்லது மறைகிறது, இது எல்லாமே நல்லத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு 6ஆம் அதிபதியே அதே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 5ஆம் வீட்டிலே செல்லுகிறார். 5ஆம் வீடுங்கிறது 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலே மறைவு ஸ்தானம். அதாவது 5ஆம் வீடு மறைவு கிடையாது, 6ஆம் இடம்தான் மறைவு. ஆனால் 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம்ங்கிறது 12ஆம் வீடாக வரும். அதனால 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே செல்லுவது 6ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய பல விஷயங்களை அது மறைக்கும் அப்படிங்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் உங்களுக்கு கிடைக்காது.
ஒருவேளை அது நல்ல பலமாக இருந்தால், நல்ல பாவமாக இருந்தால் நல்ல பலனை தடுக்கும். ஆனால் இங்க அது கெடுபலன் தரக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய கெடு பலனை குறைக்கும். அதனால கடன் இருக்கா, பெரிய கடன் குறையும். ரொம்ப நாளாக யாருக்காவது உங்களுக்கு கடன் கொடுக்கணும், உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டாங்க, இன்னும் பணத்தை கொடுக்காமலே இருக்காங்க, இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கிடைக்கும். உடல் உபாதைகள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரும்பாலும், அதாவது அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, முக்கியமாக அத்தை, அவங்களோட இருக்கக்கூடிய உபாதை இவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய உடல் உபாதை ஏதாவது அதிகரிச்சு இருக்கு அல்லது கட்டுக்கடங்காம இருக்கு, உங்களை அது ரொம்ப பேரிங் பண்ணுது, உங்களுக்கு அது ரொம்ப கவலையை தருது அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு அதனால எந்த விதமான பிரச்சனை கிடையாது. உடல் ஆரோக்கியமா இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை, வெளியூர் பிரயாணங்கள், இது எல்லாம் சென்று வரக்கூடியதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுது. சிவாய நமக.